போலாம். பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்கு மரணம் என்பது நிச்சயம். மனுக்கு பின்பு 2 இடம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டா பரலோக ராஜ்யம் போகலாம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மத்திய 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ள உண்டாக்குவார்கள் அவர்கள் தரிசிப்பார். யாருடைய இதயத்திலே பரிசுத்தம் இருக்கிறதோ, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யம் போகலாம். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி இயேசு ரத்தத்தினால் பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ரத்தம் தான் பாவத்தின் விடுதலை கொடுக்கக்கூடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். உங்களை தேடி அவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்களும் கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுநாதர்கிட்ட அறிக்கை செய்யணும். என்ன பாவம் சொன்னா மார்க் 7:21 சொல்லுது, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுவது மனுஷனை தீட்டுப்படுது. எங்கிருந்து வருது? மனுஷன உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுது. எப்படின்னு